சார். டேய் ரொம்ப கவனமா இருக்கணும்டா. மேடம் எல்லாம் நல்லா தானே இருக்கு? கரெக்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க? ஆமா மேடம். அவன் உள்ளே போக முடியாது மேடம். அப்படியே போகணும்னு நினைச்சு வந்தாலும் நம்ம ஆளுங்களை மீறி அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஐயோ, யாராவது இங்க வாங்கல. இங்க ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு. என்ன சத்தம்ங்க? ஐயோ வாங்க வாங்க. தெரியல மேடம். யாராவது வாங்க, ஒரு சீக்கிரமா வாங்க. வாங்க போய் பார்க்கலாம். சார், யார் சார் நீங்க? என்ன இங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறீங்க? அது வந்து நான் தண்ணி குடிக்கிறதுக்காக பின்னாடி வந்தேன்னா அப்போ ஒரு ஆள் வந்து என் தலையில கட்டையால அடிச்சு என்னை மயக்கமாயிட்டு நான் போட்டுதான் பொம்மை ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போயிட்டேன். அந்த ராஸ்கல் நம்மளை ஏமாத்திட்டு பொம்மை விஷம் போட்டுட்டு மண்டபத்துக்குள்ள போயிட்டான். வாங்க உள்ள போய் அவனை பிடிக்கணும். டேய் சேகர். மேடம். அவன் அந்த பொம்மை விஷத்துல தான் மண்டபத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போய் பிடிங்க. சரிங்க மேடம். ஏய் வாடா. சிங்க வாங்க நம்ம போலாம். வா பவனி. இப்போ பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. சரி. பவானிக்கு நான் மிக்கி மவுஸ் ட்ரெஸ்ல இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆளுக்கு மயக்கம் தெளிஞ்ச எல்லா உண்மையையும் சொல்லியிருப்பான். இப்போ என்ன பண்றது? இதுக்கு மேல நான் இங்க இருந்து ஆபத்து. டேய் டேய் அங்க பாறா. அந்த பொம்மை வேஷத்துல இருக்குது அவன்தான்டா. அவன்தான்டா. ஏய் இந்த லெட்டரை பாரதி மேல வீசிட்டு இங்க இருந்து தப்பிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் இருடா. என்னாச்சுடா? அவனை பிடிக்கிறத யாராவது பார்த்தா தப்பாயிடும். கொஞ்சம் அமைதியா இரு. பொறுமையா வா. பொறுமையா போலாம். பாபா. தோரதா மிக்கி மவுஸ் வேஷத்துல வந்திருக்கானா? பவானியோட ஆளுங்க பாத்திரக்கூடாதுன்னு தான் ஒரு லெட்டர் எழுதி என் மேல தூக்கி போட்டு போயிருக்கானா? இப்ப என்ன பண்றது? போய் பார்க்கலாமா? துரை எங்க போனான்னு தெரியலையே. பவானி ஆளுங்க வேற துரத்திட்டு போயிருக்காங்க. எப்படி பிடிக்கிறது? துரைதான் இந்த பொம்மை வேஷத்துல இருக்கான். வர சொல்லி கூப்பிடுறானே. யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி போய் பேசுற வேண்டியதான். துரை ஏய் நீ சேகர் அவன் இங்கதான் இருக்கணும். கண்டிப்பா இந்த மண்டபத்துல தான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும். எல்லா இடத்துலயும் போய் தேடுங்க. அவன் எங்கேயுமே மிஸ் ஆயிடக்கூடாது. போங்க. சரிங்க மேடம். எல்லாம் போய் தேடுங்கடா. சரிங்கண்ணா. போங்க. ஏய் மேடம் இங்க வா. ஆனாலும் நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்ட பாரதி. உன்னை முடிச்சு கட்டுறதுக்கு சரியான நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த.
ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னியோட உன்னோட சாப்டர் க்ளோஸ். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவள அந்த பாக்ஸோட கொண்டு போய் மண்ணுக்குள்ள குழி தோண்டி புதைச்சிருங்க. இவ உயிரோட இருக்கவே கூடாது. குட் பை பாரதி. என்னங்க மித்ரா அங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். மித்ரா, முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகாம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க ஆளுங்க ராஜேஸ்வரி பாட்டி இருக்கிற மூட்டைய எடுத்துட்டு போறப்போ அந்த மூட்டைக்கு பதிலா வேற ஒரு மூட்டையை மாத்தி எடுத்து கொண்டு போயிட்டாங்க மேடம். என்ன சொல்ற? மூட்டை மாறி போச்சா? ஐயோ, இதே என்கிட்ட நீ முதலே சொல்லல. ஐயோ இல்ல மேடம், நீங்க ஏற்கனவே துரை மண்டபத்துக்குள்ள வந்துருவானோங்கிற டென்ஷன்ல இருந்தீங்க. சரி நானே கண்டுபிடிச்சலான்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய விஷயம். இவ்வளவு அசால்ட்டாவா ஹேண்டில் பண்ணுவ? இப்போ மூட்டை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? இல்ல மேடம் கண்டிப்பா, ஆனா கிச்சன்ல தான் வேற ஏதோ ஒரு மூட்டைக்குள்ள மிஸ் ஆகி மாறி இருக்கணும். இங்க தேடுனா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் மேடம். சரி, இதை எங்க கிட்ட விட்டு முகூர்த்தத்துக்கு ரெடியாகிற வழியை பாரு. நாங்க பாத்துக்கிறோம். போ. இல்ல மேடம், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, இதை நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எப்படி பண்ணும் நான் சொல்லியிருப்பேன். இப்ப அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப இதுக்கெல்லாம் பயந்தா நாம நினைச்சது நடக்காது. நீ ரெடியாக உன் அண்ணனை வச்சு நாங்க அதை கண்டுபிடிச்சுக்கிறோம். சரி மேடம். போ.